டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். நகையெல்லாம் கொண்டு வந்து எங்கிட்ட காமிக்கணும்ல, நகை என்னாச்சு, அது என்னாச்சு, இப்படியே டார்ச்சர். பையனுக்கு தொழில் இல்லை, அங்கெல்லாம் 100 கோடி ரூபா போட்டு பையனுக்கு தொழில் செஞ்சு கொடுத்துக்கிறாங்க பிள்ளை வீட்டுலேருந்து. நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? இப்படி எல்லாம் பேசணுன்னா புள்ள எங்கிட்ட சொன்னான். அப்போ நான் என்னன்ட்டு, தங்க போக வேண்டாம், இங்கேயே இரு, என்னவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்னென்னமோ கொடுமை நடந்திருக்குதுங்க. எல்லாம் வாய்ஸ் ரெக்கார்டாக போட்டு புள்ள உசரம் வச்சுட்டேன். என்ன சொல்றது தெரியல. அத்தனை அட்டுவலை பண்ணிக்கிறாங்க. என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி நீ யாருக்கு இந்த மாதிரி வருத்தம் நடந்துடக்கூடாது. நீங்க என்ன பண்ணுவீங்க எனக்கு தெரியல. நீதி கிடைக்கும். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் திருமணமாகி சில நாட்களேயான புதுமண பெண் ரிதன்யா தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக அவரது உறவினர்கள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஞானசேகர். வணக்கம். தற்போது ரிதன்யாவின் உறவினர்கள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் என்னென்ன கோரிக்கைகளை வச்சிருக்காங்க, அது தொடர்பான விவரம்? நிச்சயமாக திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் திருமணமாகி 78 நாட்களே ஆன நிலையில் புதுமண பெண் ரிதன்யா தனது காருக்குள் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டார் என்ற தகவல் தீயாய் பரவிக்கொண்டு அவர்கள் உறவினர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக ரிதன்யாவின் உடல் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவரது உடலை காண வந்திருந்த கணவன் கவின்குமார் மற்றும் மாமனார் மாமியார் மூவரையும் உறவினர்கள் சூழ்ந்து கொண்டனர். இதற்கிடையே அவர்களை கைது செய்யாமல் எதற்காக அவர்களை வெளியே விட்டீர்கள் என்று உறவினர்கள் கோபத்துடனும் உடனடியாக அவிநாசி அரசு மருத்துவமனை முன்பு சாலை திருப்பூர் சேவூர் சாலையில் திடீரென்று அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக அந்த மூவரையும் கைது செய்ய கோரி ஈடுபட்டிருந்த நிலையில் அவிநாசி காவல் துணை கண்காணிப்பாளர் சிவகுமார் தலைமையில் போலீசார் உடனடியாக உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களிடம் நிச்சயமாக மூவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். தற்போது ஆர்டிஓ விசாரணை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் அதற்குத்தான் சென்றுள்ளார்கள். உடனடியாக அவர் மீது மூவரையும் கைது செய்யும் நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும் என்று உறுதியை எடுத்து கிளம்பி சென்றனர். இதற்கிடையே பிரேத பரிசோதனை அறையிலிருந்து ரிதன்யாவின் உடலை காண வந்திருந்த கணவன் மற்றும் மாமனார் மாமியார் வெளியே செல்கையில் ரிதன்யாவின் உறவினர்கள் கடும் ஆவேசமாக அவர்கள் ஏறிய காரை தாக்கும் காட்சிகளும் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உடனடியாக அங்கிருந்து அவர்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு தப்பித்து சென்றனர். விவரங்களுக்கு நன்றி ஞானசேகர். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.